5765 கீழடி அகழாய்வு பொருட்களை மத்திய அரசிடம் தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைகிறார். வணக்கம் நாகேந்திரன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. கீழடி அகழாய்வு பணிகளை கண்காணிக்க அமர்நாத் ராமகிருஷ்ணனை மீண்டும் நியமிக்க வேண்டும். இரண்டாம் கட்ட அகழாய்வில் கிடைத்த பொருட்களை மாநில அரசிடம் ஒப்படைக்க உத்தரவிட கோரி தொடரப்பட்ட வழக்கில் சில முக்கியமான உத்தரவுகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. அது என்னவென்று பார்த்தோம் என்றால், 9 மாதங்களில் கீழடி அகழாய்வு அறிக்கை வெளியிட்ட பின்பு இந்திய தொல்லியல் துறையிடம் உள்ள 5765 அகழாய்வு பொருட்களை மத்திய அரசு தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. வழக்கறிஞர் கனிமொழி மதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2013ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை மத்திய அரசு சார்பில் அகழாய்வு பணிகளை தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மேற்கொண்டார். இந்த அகழாய்வின் போது 5000க்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த பொருட்கள் கிடைத்தன. இந்த நிலையில் திடீரென அமர்நாத் ராமகிருஷ்ணன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீராமன் என்பவர் கீழடி தொல்லியல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு மூன்றாம் கட்ட அகழாய்வில் குறிப்பிடும்படியான கண்டுபிடிப்புகள் இல்லை என தெரிவித்தார். முதல் 2 கட்ட கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசிடம் தொல்லியல் அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தாக்கல் செய்துள்ளார். இந்த அறிக்கையில் கீழடியில் நிலவிய கலாச்சாரம், விவசாயம் செய்த பயிர்கள், விலங்குகள், நகர நாகரிகம் நோக்கி நகர்ந்த தன்மை குறித்த விரிவாக தெரிவித்துள்ளார். எனவே கீழடி அகழாய்வு பணிகளை கண்காணிக்கும் அதிகாரியாக மீண்டும் அமர்நாத் ராமகிருஷ்ணனை மீண்டும் நியமனம் செய்ய வேண்டும். மேலும் கீழடியில் நடைபெற்ற 2ஆம் கட்ட அகழாய்வில் 2200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 5000க்கும் மேற்பட்ட அதிகமான பழங்கால பொருட்கள் மத்திய அரசிடம் உள்ளது. அதனை மீண்டும் மத்திய அரசிடம் தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். மேலும் அங்கேயே ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என கடந்த 2016ஆம் ஆண்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் விஜயகுமார், கங்கா பூர்வாலா மற்றும் தனபால் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கறிஞர் கனிமொழி ஆஜராகி வாதிட்டதில் கீழடியில் மத்திய அரசு அகழாய்வு செய்த போது கிடைத்த 5000க்கும் மேற்பட்ட பொருட்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். கீழடி அகழாய்வு பணிகளை கண்காணித்து மேற்கொள்ள அதிகாரியாக அமர்நாத் ராமகிருஷ்ணனை நியமனம் செய்ய வேண்டும் என வாதிட்டார். இதனையடுத்து மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கடந்த 2017ஆம் ஆண்டு கவுகாத்தி மாற்றம் செய்யப்பட்டு அதன் பின்பு கோவா, பிறகு சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது தென்னிந்திய கோவில்கள் தொல்லியல் கண்காணிப்பாளராக உள்ளார். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.